யாரு கேட்டா யாரு கேட்டா யாரு கேட்டா எதுக்கு யாரு கேட்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இலவசம் 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 இலவசத்தை கொடுத்து 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 இந்த நாட்டு மக்களை குட்டிச்சவராக்கிட்டாங்க. இதெல்லாம் சொல்றது யாரு? இலவசமா மக்கள் கிட்ட இருந்து யாரு வாங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க. மக்களுக்கு ரோடு போட்டு கொடுக்க மாட்டாங்க, மீறி போட்டாலும் அதுக்கு டோலை வச்சு காசை வாங்குவாங்க. மக்களோட வேலை வாய்ப்புக்காக ஒன்னும் பண்ண மாட்டாங்க, ஆனா சம்பாதிக்க போற மக்கள் கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்குவாங்க. இப்படி எல்லாம் ஒரு அரசாங்கம் வாங்கினாலும் கேட்காம கொடுக்கிற அரசாங்கம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேருதான் திராவிட மாடல் அரசு. இந்த பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீமை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இப்ப நம்ம பேச போறது புது ஸ்கீமை பத்தி. சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இத தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தடுக்க முடியும். ஆனா அதுக்கு தடுப்பூசி வேணும். அந்த தடுப்பூசியும் எப்ப போடணும்? 8 வயதுல இருந்து 14 வயதுக்குள்ள போடணும். புதுமை பெண் திட்டத்துல மாதம் 1000 ரூபாய். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில அடுத்த மாதம் முதல் 2000 ரூபாய். அது போக விடியல் பயணம். இத பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு. ஆனா இந்த சர்விக்கல் கேன்சரை பத்தி நம்ம அதிகமா பேசுறது இல்ல. இன்றைய வீடியோ அத பத்தி தான். 8ல இருந்து 14 வயது இருக்கிற பெண் குழந்தைகளோ இல்ல அவங்க அம்மாவோ இல்ல வேற யாராவதுமோ இத பத்தி பேசி பார்த்திருக்கோமா? ஒரு டாக்டர் இத பத்தி தமிழக முதல்வர் கிட்ட பேசியிருக்காங்க. இத பத்தி பேசினதோட இல்லாம இதுக்கு ஒரு தடுப்பூசி இருக்குங்க. தொகை 28,000 ரூபாய் வருது. ஆனா 8ல இருந்து 14 வயதுக்குள்ள இருக்கிற மாணவிகளுக்கு நம்ம இத போட்டுட்டோம்னா இந்த சர்விக்கல் கேன்சர்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனை காப்பாத்திடலாங்க. கொடுங்கன்னு கூட சொல்லல, காப்பாத்திரலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் திராவிட மாடல் மிக சிறப்பான திட்டத்தை கொண்டு வராங்க. 8ல இருந்து 14 வயதுக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு இந்த சர்விக்கல் கேன்சருக்கான தடுப்பூசி போடப்படும். ஃப்ரீயாவா? ஃப்ரீயாவே தான். இலவசமாவா? இலவசமா? இலவசமா? யார் கேட்டா? யார் கேட்டா? இலவசத்தை யார் கேட்டா? இது இலவசம் அல்ல, இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஆரோக்கியமான பெண்ணால இந்த சமூகத்தை ஆரோக்கியமா கொண்டு போக முடியும். இந்த சமூகமே ஆரோக்கியமா இருக்கணும்னா இங்க இருக்கிற பெண்கள் ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நினைக்கும் திட்டம் இலவசம் அல்ல, இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஆரோக்கியமான சமூகத்துல எல்லாராலையும் உழைக்க முடியும். இப்படி எல்லாரும் உழைச்சு அரசாங்கத்துக்கு கூடுதல் வருவாயை கொடுக்க முடியும். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ற இந்த தடுப்பூசிக்கான அமௌண்ட் வருங்காலத்துல ரிட்டர்னா வரும். அதுவும் மல்டிபிள் ரிட்டர்னா வரும். உலக நாடுகளே யோசிக்காத ஒரு திட்டம். இந்தியாவுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாதப்ப தமிழ்நாடு திராவிட மாடல் இந்த திட்டத்தை செயலுக்கே கொண்டு வந்துருச்சு. இத இலவசம்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா, நீங்க சீமான் என்ன வேணாலும் சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிருவேன். திராவிட மாடல் என்பது அனைவருக்குமானது, அனைத்துக்குமானது. இந்த திராவிட மாடல் 2.0 மே மாசம் அமைய போகுது. திராவிட மாடலே இவ்வளவு சிறப்பா இருக்கும் போது திராவிட மாடல் 2.0 எவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த சிறப்பை நோக்கி நம்ம எல்லாரும் பயணப்படணும்னா ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே ஒரு வாக்கு உதயசூரியனுக்கு. உதயசூரியனுக்கு நம்ம வாக்களிச்சோம்னா தமிழ்நாடு தலை நிமிரும். எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். பாசிச சக்திகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். மதவாத சக்திகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். சாதி மத சமத்துவ இன்மைக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு எப்பொழுதும் நீதிக்காக போராடும். தமிழ்நாடு வெல்லும். என்றும் தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேசுவோம், பாடுவோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.